வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. விருதுநகரில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீசாரும் கூட்டாக சேர்ந்து கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மக்களை காக்கும் பணியை செய்து வந்த இருவர் கொள்ளையர்களாக மாறியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கே செவல்பட்டி அழகர்சாமி நகரில் குடியிருந்து வருபவர் சுப்புராஜ். இவரது மனைவி ஆண்டாள் தேவி திருச்சுழி நெடுஞ்சாலைத்துறையில் அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 4ஆம் தேதி சுப்புராஜ் தன்னுடைய குடும்பத்தாருடன் வெளியே சென்று இருந்தார். மாலையில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 30 சவர நகை திருடப்பட்டு இருந்தன. இது குறித்து காரியாப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 நபர்கள் திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் வெம்பக்கோட்டையை சேர்ந்த கணேசன், அவருடைய கூட்டாளி கண்ணன்குமார் என்ற இருவர் சிக்கினர். இதில் கணேசன் முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் கண்ணன் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலர் என்பதையும் அறிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். 15 வருடங்கள் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி கடந்த 2023ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றுள்ளார் கணேசன். பணியில் இருந்த போதே ராணுவ வீரர் கணேசன் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு 70 லட்சம் ரூபாயை இழந்து கடன் தொல்லையில் நிலை குலைந்துள்ளார். ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற போது கிடைத்த 30 லட்சம் ரூபாய் நிதியை வைத்து அவருடைய கடனை ஓரளவு அடைத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தவித்து வந்த கணேசன் ஆள் இல்லாத பூட்டிய வீடுகளை உடைத்து நகை பணம் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக இவர் மீது ஏற்கனவே 3 கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் பத்ராயிருப்பு ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்த கண்ணனின் தொடர்பு அவருக்கு கிடைத்துள்ளது. கல்லூரி மாணவன் கொலை வழக்கு, கொள்ளை, வழிபறி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவர் கண்ணன். முன்னாள் போலீஸ்காரர் கண்ணன், முன்னாள் ராணுவ வீரர் கணேசன் என்று இருவரும் சேர்ந்து பல வீடுகளில் திருடி உள்ளனர். இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் காரியாப்பட்டியில் சுப்புராஜ் வீட்டில் 30 சவர நகைகளை திருடி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. சுப்புராஜ் வீட்டில் திருடிய நகைகளை இருவரும் சமமாக பிரித்து கொண்டு தனித்தனியாக சென்றுள்ளனர். கணேசனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 16 சவர நகைகளையும் பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக இருக்கக்கூடிய கண்ணனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மக்களை காக்கக்கூடிய காவல் பணியில் இருந்த போலீஸ்காரரும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ பணியில் இருந்த ராணுவ வீரரும் திட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.